அது ஒரு குளிர்காலம். தினமும் பனிமழை பெய்யறதால சூரியன் யாரோட கண்ணுக்கும் தெரியாம போயிடுச்சு. அந்த காட்டுல வாழுற பறவைகள் எல்லாரும் சூரியனை பார்த்து மாசக்கணக்கில் ஆயிடுச்சு. ஒரு நாள் காலையில பனிமூட்டம் இல்லாதால சூரியன் லேசா கண்ணுக்கு தெரிஞ்சது. உடனே சோனா குருவியும் அது பொண்ணு பியூட்டியும் குளிர் காயறதுக்காக வெளியில வந்து உக்காந்தாங்க. அம்மா, எனக்கு இந்த குளிர்காலம் வந்தாலே ரொம்ப குளிரா இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. இந்த சமயத்துல எல்லா காட்டுலயும் இப்படி குளிராதான் இருக்குமா? இல்ல பியூட்டி, நமக்கு குளிர்காலம் வரப்ப வேற ஒரு காட்டுல கோடை காலமா இருக்கும், சில காடுகள்ல மழைக்காலமா இருக்கும். அம்மா, அப்பன்னா வாங்க நம்ம கோடை காலம் நடக்கிற காட்டுக்கு போயிடுவோம். பியூட்டி, நாம இப்படி அடிக்கடி இடம் மாறிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு இந்த காட்டுல வீடு இருக்கு, சொந்தங்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. அதனால நாம இந்த காட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது. இப்ப குளிர் இன்னும் அதிகமாயிடுச்சு. அதனால இரவு பகல் எல்லா நேரத்திலயும் குளிர் காத்து வீச ஆரம்பிச்சது. அம்மா, இந்த குளிர்காலம் எனக்கு பிடிக்கவே இல்ல. சூரியனை பார்க்கணும் போல இருக்கு. பியூட்டி, இன்னும் 2 மாசம் பொறுத்துக்கோ. இன்னும் 2 மாசம் போனதுக்கு அப்புறம் சூரியனை பார்க்கலாம். அம்மா, எனக்கு வீட்டுக்குள்ள இருந்து போர் அடிக்குது. நான் என்னோட தோழி பிளாக் ரோஸ் வீட்டுக்கு போறேன். இங்க பாரு பியூட்டி, குளிர்காலத்துல தேவையில்லாம வெளியில போக கூடாது. நீ வீட்லயே இரு. அம்மா ப்ளீஸ், வீட்டுக்குள்ள இருந்து எனக்கு போர் அடிச்சு போயிடுச்சு. நான் போய் என்னோட தோழிய பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. ஆனா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. அம்மா இப்படி சொன்ன உடனே பியூட்டி தன்னோட தோழியை பார்க்க பறந்து போச்சு. இப்படி போன பியூட்டி தன்னோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருந்த பிளாக் ரோஸ பார்த்துருச்சு. பிளாக் ரோஸ், வீட்ல இருந்து எனக்கு ரொம்பவும் போர் அடிச்சு போயிடுச்சு. அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். பியூட்டி, என்னாலயும் இந்த குளிரை தாங்க முடியல. எனக்கு இப்பவே சூரியனை பார்க்கணும் போல இருக்கு. பிளாக் ரோஸ், நம்ம காட்டுல சூரியன் இல்லாத சமயத்துல கடற்கரைக்கு பக்கத்துல உள்ள காட்டுல கண்டிப்பா சூரியன் இருக்கும். நாம 2 பேரும் அங்க போவோமா? போகலாம். ஆனா சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துட முடியுமா? இல்லன்னா எங்க அம்மா திட்டுவாங்க. எங்க அம்மா கூட அப்படிதான். வா, நம்ம இப்பவே கிளம்புனா சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம். அம்மா, நான் என்னோட தோழி பியூட்டி கூட விளையாட போறேன். பிளாக் ரோஸ், வீட்டுக்கு சீக்கிரமா திரும்பி வந்துடு. அப்புறம் வெளியில போறதா இருந்தா சும்மா போகாதீங்க. மங்கி கேப்பை எடுத்து போட்டுக்கிட்டு போங்க. அம்மா இப்படி சொன்ன உடனே வீட்டுக்குள்ள போய் பிளாக் ரோஸ் மங்கி கேப் எடுத்துட்டு வந்துச்சு. பிறகு அந்த மங்கி கேப்பை போட்டுக்கிட்ட பியூட்டியும் பிளாக் ரோஸும் கடற்கரைக்கும் பக்கத்துல உள்ள காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இவங்க ரொம்ப தூரம் பறந்து போனதுக்கு அப்புறம் கடற்கரைக்கும் பக்கத்துல உள்ள காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த காட்டுல சூரியன் பிரகாசமா இருந்தது. குளிர் கொஞ்சம் கூட இல்ல. அப்பாடா, சூரியனை பார்த்துட்டோம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பிளாக் ரோஸ், எனக்கு தலையெல்லாம் வேர்க்குது. பியூட்டி, இதுக்கப்புறம் நமக்கு இந்த மங்கி கேப் தேவையில்லை. அதை கழட்டிடு. பிறகு இவங்க 2 பேரும் தங்களுடைய மங்கி கேப்பை கழட்டிட்டாங்க. பியூட்டி, இந்த காட்டுல அருவி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வா, நாம அருவிக்கரைக்கு போவோம். அருவிக்கரையில தும்பிகள் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தும்பிகளை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி பேசிக்கிட்ட தோழிகள் 2 பேரும் பிறகு அருவிக்கரைக்கு பறந்து போனாங்க. அருவிக்கரைக்கு போன இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் சந்தோஷமா அங்க உட்காந்துருந்தாங்க. பிறகு கொஞ்ச நேரம் தும்பிகள் கூட விளையாண்டாங்க. அவங்களோட காட்டுல இருந்து ரொம்ப தூரம் பறந்து வந்ததால இப்ப இவங்க 2 பேருக்கும் பசிக்க ஆரம்பிச்சது. பியூட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு கூட ரொம்ப பசிக்குதுப்பா. ஆனா இந்த இடத்துல நிறைய பூச்செடிகள் இருக்குதே தவிர நாம சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்ல. இவங்க பேசிக்கிட்டதை கேட்ட ஒரு தும்பி இவங்க கிட்ட வந்தது. நண்பர்களே, உங்களுக்கு பசிக்குதா? ஏன் கூட வாங்க, பழங்கள் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறேன். இப்படி சொன்ன அந்த தும்பி முன்னால பறந்து போக தோழிகள் 2 பேரும் அது பின்னாலேயே பறந்து போனாங்க. அந்த தும்பி இவங்களை அழைச்சிட்டு போன இடத்துல நிறைய பழமரங்கள் இருந்தது. உடனே தோழிகள் 2 பேரும் பசி தீர்ற வரைக்கும் அந்த பழங்களை சாப்பிட்டாங்க. எங்களுக்கு இந்த பழங்களை காட்டினவனுக்கு ரொம்பவும் நன்றி. இப்படி பேசிக்கிட்டு இருந்த இவங்க இப்பதான் சூரியனை கவனிச்சாங்க. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மேற்கு திசையில மறைய ஆரம்பிச்சது. பிளாக் ரோஸ், சூரியன் மறைய ஆரம்பிக்குது. நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பணும். பியூட்டி, நாம 2 பேரும் சந்தோஷமா இருந்ததுல நேரம் போனதே தெரியல.
உடனே தோழிகள் 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி தங்களோட காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சீக்கிரமாவே அந்த காடு பூரா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. உடனே மேற்கொண்டு பறக்க முடியாத தோழிகள் 2 பேரும் ஒரு மரத்துல உட்கார்ந்தாங்க. பியூட்டி, இந்த காடு சுத்தமா இருட்டி போச்சு. இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல. இன்னைக்கு ராத்திரி இந்த காட்டுல தான் இருந்தாகணும். இந்த காட்டுல நமக்கு யாரும் தெரிஞ்சவங்க இல்ல. அப்படி இருந்தா அவங்க வீட்டுக்காவது போய் தங்கலாம். பிளாக் ரோஸ், வா, யார் வீட்லயாவது போய் ராத்திரி தங்க இடம் கேட்டு பார்க்கலாம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க 2 பேரும் பிறகு பக்கத்துல இருந்த ஒரு வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. காலையில வீட்டை விட்டு போன பியூட்டி இன்னும் வரல. இருட்டினதுக்கு அப்புறமும் பிளாக் ரோஸ் வீட்டுல இவ என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இப்படி புறமுன சொன்ன குருவி பிறகு பிளாக் ரோஸ் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மாதவி, பியூட்டியும் பிளாக் ரோஸும் எங்க போனாங்க? பியூட்டி ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? சோனா, அவங்க 2 பேரையும் நினைச்சு நானே குழம்பி போயிருக்கேன். காலையில விளையாட போன அவங்க 2 பேரும் இன்னும் வீடு திரும்பல. இப்ப ராத்திரி ஆயிடுச்சு. இவங்க 2 பேரையும் நம்ம எங்க போய் தேடுறது? இவங்க 2 பேரும் நமக்கு தான் தொல்லை கொடுக்கறாங்க. இந்த நேரத்துல பியூட்டி அந்த வீட்டு கதவை தட்டுச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கதவை திறந்துக்கிட்டு கோரிக்காக வெளியில வந்தது. ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? இந்த ராத்திரியில எதுக்காக இப்படி தனியா வந்திருக்கீங்க? ஆண்டி, நாங்க 2 பேரும் சுந்தரவன காட்டுல இருந்து வரோம். எங்க காடு குளிரா இருந்ததால சூரியனை பார்க்கறதுக்காக இந்த காட்டுக்கு வந்தோம். அந்த இடத்துல ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்ல தங்க இடம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலையில நாங்க எங்க காட்டுக்கு போயிடுவோம். ஆமா, சுந்தரவன காட்டுல உங்க வீடு எங்க இருக்கு? ஆண்டி, அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குல்ல, அது மேலதான் எங்க வீடு இருக்கு. அப்படியா? அப்படின்னா நீ சோனா குருவியோட பொண்ணுன்னு சொல்லு. ஆமா ஆண்டி, எங்க அம்மா பேரு சோனா தான். எங்க அம்மா பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல 2 பேரும் வீட்டுக்குள்ள வாங்க, மீதிய உள்ள போய் பேசிக்கலாம். பிறகு பியூட்டியும் பிளாக் ரோஸும் கோரிக்காகத்தோட வீட்டுக்குள்ள போனாங்க. உங்க அம்மாவும் நானும் சின்ன வயசுல தோழிகளா இருந்தோம். எப்பவும் ஒன்னாவே சுத்துவோம். இதை கேட்டுட்டு பியூட்டியும் பிளாக் ரோஸும் ரொம்ப சந்தோஷமானாங்க. வேணும்னா உங்க அம்மா கிட்ட போய் கோரின்னு என்னோட பேரை சொல்லிப்பாரு. அந்த பேரை கேட்டுட்டு உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிறகு கோரிக்காக இவங்க 2 பேருக்கும் சுட சுட சூப் தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தது. உடனே தோழிகள் 2 பேரும் அந்த சூப்பை குடிக்க ஆரம்பிச்சாங்க. குளிர்கால ராத்திரியில இப்படி சூடா சூப் குடிக்கிறது ரொம்பவும் இதமா இருந்தது. ஆண்டி, காலையில வீட்டுக்கு போனா எங்க அம்மா என்ன அடிப்பாங்கன்னு பயமா இருக்கு. சோனாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது கண்டிப்பா உன்னை அடிக்காது, ஆனா கண்டிப்பா திட்டும். இப்படி ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் தோழிகள் 2 பேரும் கோரிக்காவை கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ஆண்டி, நாங்க கிளம்புறோம். எங்களை ராத்திரி உங்க வீட்ல தங்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இப்படி சொன்ன இவங்க பிறகு அங்கிருந்து தங்களுடைய காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போகணுங்கிற நினைப்புல வேக வேகமா பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ரொம்ப தூரம் பறந்து வந்ததுக்கு அப்புறம் தங்களோட காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சுந்தர்வன காட்டுக்கு வந்து சேர்ந்ததுமே குளிர் காத்து வீச ஆரம்பிச்சிருச்சு. இங்க சூரியனும் கண்ணுக்கு தெரியல. இவங்களை தேடிக்கிட்டு வந்த சோனா குருவியும் மாதவியும் ஒரு பெரிய மரத்து உச்சியில உட்காந்துருக்கத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் அங்க போனாங்க. இவங்கள பார்த்துட்டு அம்மாக்கள் 2 பேரும் இவங்களை தங்களோட நெஞ்சோட அணைச்சுக்கிட்டாங்க. ஆமா, நேத்து ராத்திரி பூரா நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? இதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில அனுப்ப மாட்டோம். உடனே பியூட்டியும் பிளாக் ரோஸும் நடந்தது எல்லாத்தையும் தங்களோட அம்மா கிட்ட சொன்னாங்க. அம்மா, அந்த ஆண்டி பேர் என்ன தெரியுமா? கோரி. கோரி அக்காவா? அவங்க என்னோட சின்ன வயசு தோழி. எனக்கு அவங்கள நல்லா தெரியும். அம்மா, அவங்க சின்ன வயசுல நடந்த நிறைய விஷயங்களை எங்க கிட்ட சொன்னாங்க. ஒரு தடவை தோழியோட வீடுன்னு கூட பார்க்காம உங்க வீட்லயே வந்து சோளத்தை திருடிட்டு போனதை கூட சொன்னாங்க. அந்த ஆண்டி ரொம்ப நல்லவங்க. இதை கேட்டுட்டு சோனா குருவியும் மாதவியும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த காட்டுல டீ கடை வச்சிருந்தாங்க. அந்த காட்டுல உள்ள நிறைய பறவைகள் காவங்களோட டீ கடைக்கு வாடிக்கையாளர்களா இருந்தாங்க. அந்த சமயம் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வந்த மூட்டு சித்தி தன்னோட ஆட்டோவை நிப்பாட்டிட்டு காவங்கள் கடையில டீ குடிக்க போச்சு.
கோரி, எனக்கு ஒரு டீ ஸ்ட்ராங்கா போடு. ஸ்ட்ராங்கா கேட்டேன்னு டிக்காஷனை மட்டும் போட்டு கொடுத்துறாத. அதுல பாலும் கொஞ்சம் ஊத்தி கொடு. வெயில்ல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வந்தது தலையை ரொம்ப வலிக்குது. மோட்டு சித்தி, நாங்க போடுறது சாதாரண டீ இல்ல, மேஜிக் டீ. எங்க கடை டீய ஒரு வாய் குடிச்சாலே தலைவலி பறந்து போயிடும். இப்படியெல்லாம் திறமையா பேசி பேசி வியாபாரம் பண்ணின காகங்கள் அன்னைக்கு ராத்திரி வியாபாரம் ஆன பணத்தை கணக்கு பார்த்தாங்க. என்ன காலேஜி, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நாம 2 பேரும் கடையில வியாபாரம் பண்றோம், உடல் உழைப்ப கொடுக்கறோம். அப்படி இருந்தும் லாபம் வெறும் 500 ரூபாய் தான் வருது. கோரி, நாம உழைக்கிற உழைப்புக்கு இந்த 500 ரூபாய் கம்மி தான். இருந்தாலும் என்ன பண்றது? இங்க பாருங்க காலேஜி, இந்த பணம் நமக்கு பத்தாது. நாம வேற ஏதாவது சைடு பிசினஸ் பண்ணி இன்னும் பணம் சம்பாதிக்கணும். சைடு பிசினஸா? அப்படின்னா டீயோட சேர்த்து வடை வியாபாரம் ஆரம்பிக்க சொல்றியா? காலேஜி, அப்படி இல்ல. இதுக்கப்புறம் உடல் உழைப்ப நம்மளால கொடுக்க முடியாது, மூளைக்கு வேலை கொடுத்து தான் சம்பாதிக்கணும். கோரி, நீ சொல்ற மாதிரி நாம சம்பாதிக்கணும்னா அதுக்கான ஐடியா எங்க மாமா கிட்ட தான் இருக்கும். அவரை போய் பார்த்தாதான் தெளிவான யோசனை சொல்லுவாரு. காலேஜி, கண்ணை மூடிக்கிட்டு தூங்குங்க. காலையில எழுந்திருச்ச உடனே முதல் வேலையா உங்க மாமாவை தான் பார்க்க போறோம். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில கண் விழிச்ச காகங்கள் 2 பேரும் பக்கத்து காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாமாவை பார்க்க பறந்து போனாங்க. மாமா, எங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா நீங்க தான் சொல்லணும். நாள் பூரா டீ போட்டு என்னோட ரெக்கைகள் 2ம் அழுத்து போகுது. இவ்வளவு கஷ்டப்பட்டும் வர்ற லாபம் ரொம்பவும் குறைச்சலா இருக்கு. மாமாஜி, ரொம்பவும் குழப்பமான நேரத்துல உங்களை தேடி வந்திருக்கோம். நீங்க எங்களுக்கு ஏத்த சைடு பிசினஸ் ஏதாவது சொல்லுங்க. நாங்க டீ கடை வியாபாரத்தோடு அந்த தொழிலையும் சேர்த்து செய்யறோம். டேய் காளு, இதுக்கு போய் என்கிட்ட ஏன்டா யோசனை கேட்க வந்தீங்க? நீங்க ஆரம்பத்துல செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை தொடர்ந்து பண்ண வேண்டியது தானே? ஆரம்பத்திலயா? ஆரம்பத்துல நாங்க 2 பேரும் 4 வீட்டுல திருடி பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? டீ கடை வியாபாரத்தை விட்டுட்டு மறுபடியும் திருட சொல்றீங்களா? இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்களை சாதாரணமா போய் திருட சொல்லல. உங்க கடைக்கு டீ குடிக்க வர்ற பறவைகள்ல யார் வீட்டுல திருடலாம்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. பிறகு அவங்களுக்கு கொடுக்கற டீயில தூக்க மருந்த கலந்து கொடுங்க. டீய குடிச்சிட்டு போய் அவங்க வீட்டுல அசந்து தூங்கின உடனே நாங்க அவங்க வீட்டுக்கு போய் அவசரம் இல்லாம பொறுமையா திருடிக்கிட்டு வரணும். இதுதானே மாமாஜி உங்களுடைய ஐடியா? கோரி, நீ என்னோட ஐடியாவை சரியா புரிஞ்சுக்கிட்ட. மாமாஜி, நீங்க சொன்னதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் தூக்க மருந்த நாங்க எங்க போய் வாங்கறது? நாங்க போய் கேட்டா கொடுப்பாங்களா? டேய் காளு, உன்னோட மாமானா அப்புறம் எதுக்கு தான் இருக்கேன்? இந்தாங்க உங்களுக்கு தேவையான தூக்க மருந்து. இதை எடுத்துக்கிட்டு போங்க. இங்க பாருங்க, ஒரு டீயில 2 சொட்டு மட்டும் விட்டா போதும். அதை குடிக்கிற பறவைங்க ஒரு நாள் ஃபுல்லா எழுந்திருக்கவே மாட்டாங்க. இப்படி மாமாஜி கிட்ட இருந்து தூக்க மருந்து டப்பாவை வாங்கின காலுக்காகவும் குறிக்காகவும் பிறகு தங்களோட காட்டை நோக்கி பறந்து வந்தாங்க. காலுஜி, மாமா கிட்ட இருந்து தூக்க மருந்த வாங்கிட்டு வந்தாச்சு. இத முதல்ல யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கோரி, நம்ம காட்டுலயே பெரிய பணக்கார பறவைகள்னு பார்த்தா அது ராக்கி கிளியும் ரீட்டா கிளியும் தான். அதனால இன்னைக்கு எப்படியாவது அவங்களுக்கு தான் இந்த தூக்க மருந்த டீயில கலந்து கொடுக்கணும். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ராக்கி கிளியும் ரீட்டா கிளியும் காகங்களோட கடைக்கு டீ குடிக்க வந்தாங்க. ராக்கி, உங்களை பத்தி இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் கரெக்டா வந்துட்டீங்க. அதனால உங்களுக்கு 100 வயசு கன்ஃபார்ம் தான். எங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களா? என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? அது வேற ஒன்றும் இல்லை ரீட்டா. இந்த காட்டுலயே உங்க குடும்பம் தான் பெரிய பணக்கார குடும்பம். அதுவும் இல்லாம ஏழை பறவைகளுக்கு உதவுற மனசும் உங்ககிட்ட தான் இருக்கு. இப்படி உங்களை பத்தி பேசுறதா இருந்தா நிறைய பேசிக்கிட்டே போலாம். சரி சரி, எங்களுக்கு 2 டீ போடுங்க. நாங்க சீக்கிரம் போய் வீட்டுல படுத்து தூங்கணும். 2 நாள் டிராவல் பண்ணிட்டு வந்ததால உடம்பெல்லாம் ரொம்ப களைப்பா இருக்கு. ராக்கி, கவலையே படாதீங்க. நாங்க போட்டு கொடுக்கற டீய குடிச்சா உங்களை மறந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே மறந்து தூங்குவீங்க. இப்படி சொன்ன கோரிக்காகவும் அவங்களுக்கு தயார் பண்ணின டீயில 2 சொட்டு தூக்க மருந்து கலந்து பிறகு அவங்களுக்கு கொடுத்தது. ராக்கி கிளியும் ரீட்டா கிளியும் தூக்க மருந்து கலந்து அந்த டீயை குடிச்சிட்டு பிறகு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. வீட்டுக்கு போன உடனே ரீட்டா கிளிக்கு தூக்கம் அதிகமா வந்ததால கூட்டுல படுத்துருச்சு. ராக்கி, வாசக்கதவை தாழ் போட்டுடுங்க. ரீட்டா, என்னால இப்ப எந்த வேலையும் செய்ய முடியாது. ரொம்ப தூக்கம் வருது. இப்படி சொன்னா ராக்கி கிளி அப்படியே தன்னோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. பிறகு ராத்திரி ஆச்சு.
அன்னைக்கு ராத்திரி காலுக்காகவும் குறிக்காகவும் தங்களுடைய வீட்ல இருந்து கிளம்பி கிளிகளோட வீட்டை நோக்கி பறந்து வந்தாங்க. காலுஜி, இங்க பாத்தீங்களா? வீட்டு கதவு கூட சாத்த முடியாத அளவு இந்த கிளிகளுக்கு தூக்கம் வந்திருக்கு. நமக்காகவே வாசல் கதவை திறந்து வச்சிருக்காங்க. கோரி, ரொம்ப சத்தம் போட்டு பேசாத, சீக்கிரம் உள்ள வா போவோம், யாராவது நம்மள பாத்துற போறாங்க. பிறகு 2 காகங்களும் வீட்டுக்குள்ள போய் அவங்க அலமாரியில இருந்த எல்லா நகைகளையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. இப்படி கிளிகள் வீட்டை கொள்ளையடிச்ச காகங்கள் சத்தம் போடாம தங்களோட வீட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. பிறகு தங்களுடைய வீட்டுக்கு போன காகங்கள் 2 பேரும் கொள்ளையடிச்சுக்கிட்டு வந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாம ஒரு வருஷம் டீ கடையில கஷ்டப்பட்டா கூட இவ்வளவு பணத்தை பார்க்க முடியாது. காலுஜி, என்னோட தங்கச்சிக்கு நெக்லஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால கிளிகள் வீட்ல இருந்து நாம எடுத்துக்கிட்டு வந்த நெக்லஸ என் தங்கச்சி கிட்ட கொடுத்துருவோமா? கோரி, கொஞ்ச நாள் அடக்கி வாசி. நாம திருடிக்கிட்டு வந்த பணத்தையும் நகைகளையும் இப்ப வெளியில எடுக்க கூடாது. அவசரப்பட்டோம், நாம கண்டிப்பா மாட்டிப்போம். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பிறகு மறுநாள் மத்தியானம் 1 மணிக்கு மேல கண் வச்ச ரீட்டா கிளியும் ராகி கிளியும் வீட்டுல உள்ள எல்லா பணமும் நகையும் திருட்டு போயிருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆனாங்க. கண்ணீர் விட்டு அழுதாங்க. காலுஜி, இன்னைக்கு நாம நேர்மையா உழைச்சி நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்க சோனா குருவி வீட்டுல உள்ள பணத்தை கொள்ளையடிக்கணும் போல ஆசையா இருக்கு. கோரி, அந்த சோனா குருவி இதுவரைக்கும் ஒரு தடவை கூட நம்ம கடையில வந்து டீ குடிச்சதே இல்ல. அப்புறம் எப்படி மயக்க மருந்து கலந்த டீய சோனா குருவிக்கு ஒன்னால கொடுக்க முடியும்? காலுஜி, அதுக்கெல்லாம் என்கிட்ட 1000 ஐடியா இருக்கு. சோனா குருவி இந்நேரம் தண்ணி குடிக்க போற நேரம். நதிக்கரைக்கு போனேன்னா எப்படி இருந்தாலும் சோனா குருவியை பார்த்துடுவேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. என்ன சோனா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நீதான் நம்ம கடை பக்கமும் வர்றதில்ல, டீயும் குடிக்கிறது இல்ல. ஆமாம் கோரியாக்கா, எனக்கு சின்ன வயசுல இருந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கமே கிடையாது. அதனாலதான் உங்க கடை பக்கம் வரதே இல்ல. டீ குடிக்க வர வேண்டாம், இந்த கோரியக்காவை பார்த்து 2 வார்த்தையாவது பேசிட்டு போலாம் இல்ல? சரி, அதை விடு. இன்னைக்கு புதுசா ஒரு டீ தூள் வந்திருக்கு. அது ஹெர்பல் டீ தூள். நிறைய மூலிகைகள் போட்டு தயார் பண்ணிருக்காங்க. அந்த டீயை குடிச்சா கொஞ்ச நேரத்துல உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாயிடும். அப்படியா? உண்மையாவா? ஆமா சோனா, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ வேணா இப்ப என் கூட வா, உனக்கு 1 கப் டீ தரேன், குடிச்சு பாரு. இல்ல கோரியாக்கா, நான் இன்னொரு நாள் வந்து குடிச்சு பாக்குறேன். இப்ப நான் பணம் எடுத்துட்டு வரல. பணம் கிடைக்குது சோனா. பணமா முக்கியம்? பழக்க வழக்கம் தான் முக்கியம். நீ இப்பவே என் கூட கடைக்கு வா. நீ கடைக்கு வந்து அந்த டீயை குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாதான் நான் அந்த டீ தூளை வாங்குவேன். இல்லன்னா வாங்கவே மாட்டேன். இப்படி சொன்ன கோரி பிறகு சோனா குருவியை தன்னோட கடைக்கு அழைச்சிட்டு வந்தது. பிறகு சோனா குருவிக்கு தூக்கம் மறந்து கலந்த டீயை சாப்பிட கொடுத்தது. என்ன சோனா, டீ எப்படி இருக்கு? எனக்கு என்னவோ இது சாதாரண டீ மாதிரி தான் இருக்கு, மூலிகை வாசனையே வரல. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தன்னோட வீட்டுக்கு வந்த உடனே கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. பிறகு வழக்கம் போல அன்னைக்கு ராத்திரி சோனா குருவி வீட்டுக்கு போன காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி வீட்டுல இருந்த பணம், தங்க வளையல்கள் இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில தன்னோட பணம், தங்க வளையல்கள் இதெல்லாம் திருட்டு போன தெரிஞ்ச சோனா குருவி வீட்டுக்கு வெளியில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தது. அப்ப அந்த வழியா பறந்து வந்த புறா சோனா குருவி அழறத பார்த்துட்டு அங்க போச்சு. புறான்னா, அந்த திருட்டு பறவைகள் என்னோட வீட்டுல இருந்த பணம், நகை, வளையல் எல்லாத்தையும் திருட்டு போயிட்டாங்க. நான் இதுக்கு முன்னால இந்த மாதிரி தூங்கினதே கிடையாது. இந்த தூக்கம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல. சோனா, நீ வீட்டுக்கு வந்து படுத்து தூங்குறதுக்கு முன்னால என்னென்ன நடந்ததுன்னு சொல்லு. அப்பதான் நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். புறா இப்படி கேட்ட உடனே சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. இங்க பாரு சோனா, பணத்தை பறி கொடுத்த ராக்கி கிளியும் சரி, நீயும் சரி, கடைசியா காகங்களோட கடையில தான் டீ குடிச்சிருக்கீங்க. அப்படின்னா இந்த காகங்கள் கிட்ட தான் ஏதோ தவறு இருக்கு. சோனா, நாம இந்த காகங்களை தொடர்ந்து கண்காணிச்சாதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு நாம கண்டுபிடிக்கலாம். பிறகு மறுநாள் சோனா குருவியும் புறாவும் காகங்களோட கடைய ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. காலுஜி, இன்னைக்கு தூக்க மருந்து கலந்த டீய ரோனி குருவிக்கு கொடுப்போம். கோரி, ரோனி வீட்டுல அப்படி ஒண்ணு நிறைய பணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீ எதுக்காக ரோனி குருவியோட வீட்டை தேர்ந்தெடுத்த? காலுஜி, ரோனி குருவி வீட்டுல பணம் இருக்காதுங்கிறது எனக்கும் தெரியும்.
ஆனா அது வீட்ல டிசைனா நிறைய புடவை வச்சிருக்கு. அது ஒரு தடவை கட்டின புடவைய மறு தடவை கட்டாது. இன்னைக்கு ரோனிக்குருவி வீட்டுக்கு போறோம், எனக்கு பிடிச்ச எல்லா புடவைகளையும் எடுத்துக்கிட்டு வரோம். பிறகு காங்களோட கடைக்கு டீ குடிக்க வந்த ரோனிக்குருவிக்கு காங்கள் தூக்க மறந்து கலந்த டீயை கொடுத்தாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த புறாவும் சோனா குருவியும் உடனே அந்த இடத்தை விட்டு வேகமா பறந்து போனாங்க. பிறகு ராத்திரி ஆச்சு. காலுக்காகவும் கோரிக்காகவும் திருட போறோங்கிற பயமே இல்லாம ரோனிக்குருவி வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இவங்க போனப்ப ரோனிக்குருவியோட வீடு திறந்திருந்தது. காலுஜி, நாம திருட போற வீட்டு கதவு எல்லாம் திறந்தே இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? நம்மள உள்ள வா வான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு. இப்படி பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள போன காலுக்காகவும் கோரிக்காகவும் அங்க இருந்தவங்கள பார்த்து அதிர்ச்சியானாங்க. ஏன்னா ரோனிக்குருவியோட வீட்டுக்குள்ள 2 போலீஸ் கூட சோனா குருவியும் புறாவும் நின்னுகிட்டு இருந்தாங்க. என்ன காகங்களே, திறந்திருக்க வீட்டோட கதவு உங்களை வா வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கா? இந்த காட்டுல உள்ள ஜெயிலோட கதவும் உங்களுக்காகவே திறந்திருக்கு, அதுவும் உங்களை வா வான்னு கூப்பிடுது. இப்படி சொன்ன போலீஸ் காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அடி அடின்னு அடிச்சாங்க. பிறகு மறுநாள் அவங்கள ஜெயில அடைச்சு வச்சாங்க. காலுஜி, டீ கடையில வந்த வருமானம் 500 ரூபாய் போதும்னு நினைச்சிருந்தா இப்ப நம்ம ஜெயிலுக்கு வந்திருக்கவே வேண்டாம்ல. ஆமாங்கோரி, இருக்கிறத விட்டுட்டு குறுக்கு வழியில போக நினைக்கிறவங்களுக்கு நம்ம கதை ஒரு பாடமா இருக்கும்.